பாகால்களை தேடாமல். எதை தேடக்கூடாதோ அதை தேடக்கூடாது. எதை தேடுனான்னு வாசிங்க. ஆஹா, சூப்பர். இது வெளிப்பாடுலாம் சொல்ல மாட்டேன். ஆவியானவர் இங்க இப்படிலாம் பொய் சொல்லல. ஒழுங்கா உட்காந்து ஆராய்ஞ்சிங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கும் கிடைக்கும். என்ன முதல்ல பார்த்தோம்? தேடாமல். இன்னொரு வார்த்தை என்ன? தேடி. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பேனா வச்சு அண்டர்லைன் பண்ணிடுங்க. இது ஆவியானவர்லாம் வெளிப்படுத்துன்னு பொய் சொல்ல மாட்டேன். உட்காந்து நிதானமா, ஏன்னா இது ஒரு லிட்ரேச்சர்மா, இலக்கியமா, உட்காந்து படிச்சா நமக்கே கிடைக்கும்பா. உங்களுக்கு தான் இந்த வெளிப்பாடு கிடைக்கும், உங்களுக்கு அப்படிலாம். இந்த ஊழியக்காரவங்க யாராவது பேச நம்பாதீங்க. Do not believe revelation, believe interpretation. வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு சொல்றவங்களாம் நம்பாதீங்க. அதுக்கு மாறா இன்டர்பிரேஷன், விலக்கி சொல்றாங்கல்ல, அவங்கள நம்புங்க. வெளிப்பாடுங்கிற பேர்ல நிறைய துருபதேசம், சொந்தத்துல ஏதாவது வச்சுக்கிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு அவர் மேல போடுறது. they shaped their own garden. அவங்களுக்குன்னு ஒரு கடவுளை ஷேப் பண்ணிக்கிறாங்கன்னா ஆவியானவரை ஷேப் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஊழிய காலில் ப்ரொடியூஸ் பண்றேன், பைபிள் காலேஜில் டீச் பண்றேன். ஒன்றும் இல்லை, 4-5 காலேஜில் டீச் பண்றேன். நிறைய பாஸ்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்றேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது. எவ்வளோ சொல்லி அனுப்புனாலும் வெளியே போன பிறகு 10-11 அவங்க அப்படிதான். என்னடா இப்படி சொல்லி கொடுத்தோமே, கிரீக் டீச் பண்ண எல்லாம் சார் இப்படி பண்ணாதான் சார் பிழைக்க முடியுங்கிறான். தேடாமல் தேடி. புரியுதா? உண்மையை சொல்லுங்க. எல்லார் மனசுலையும் தேடுதல் வேட்க இருக்குமா? தேடுறோம்ல. எப்பா குழந்தை, சின்ன பிள்ளைங்க, குழந்தை என்ன தேடுறீங்க? உண்மையை சொல்லு. சாக்லேட் வேணும்ல, பொம்மை வேணும்ல, சொல்லுப்பா. தேடுறீங்களா? வளர்ந்த பிறகு வாலிபன் என்ன தேடுறான்? போனை தேடுறான். பையன் பொண்ணை தேடுறான். பொண்ணு உங்களை சொல்லல, சும்மா தேடிக்கிட்டே இருக்கான். சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, எதை தேடுறான்? அடுத்து குழந்தை, பணம், வயசாயிடுச்சு, என்ன தேடுறீங்க? ஆமா, அச்சத்தை தேடுறது போக்க. ஆமா, யாராவது என்ன கவனிக்க மாட்டாங்களா? என்கிட்ட நல்லா பேச மாட்டாங்களா? என் மேல அக்கறை காட்ட மாட்டாங்களா? இன்னும் யாருமே கண்ணுகளே வார்த்தையில பட்டாங்க. ஏதாவது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல கவனிங்க. உண்மையான ஆவிக்குரிய வளர்ச்சி தேட வேண்டிய தேவனை தேடணும். தேடக்கூடாத பழைய பாவங்களை தேடக்கூடாது. முதல் காரியம். ரெண்டாவது காரியம் மூலமா இதெல்லாம் யோசபாத் சொல்லி கொடுக்குறான். திருப்பி திருப்பி சொல்றான். சோத்திரம் சோத்திரம் போட்டு இந்த சிலவங்க இந்த புக்கு வச்சிருப்பாங்க, 1000 சோத்திரம். தப்பு சொல்ல வரல, அதுக்கும் சொல்றாங்கல்ல, அதுக்கும் சம்பந்தம். அதான் ஒண்ணுதான். என்ன சொல்றோம்? ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா காரணம் சொல்லணும். சங்கீதம் 103 நாத்துமாவே என்ன காரணம் சொல்றாரு? பாவங்களை எல்லாம் மன்னித்தார், அக்கிரமங்கள் எல்லாம், நோய்கள் எல்லாம் ரீசனா சொல்றாரு. காரணம் சொல்லிட்டு தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ தம்பி. என்ன கேட்பான் இவன்? எதுக்கு சார் தேங்க்யூ சொல்றீங்க கேட்பான்ல. இதைதான் ஆண்டவரும் கேட்பார். தயவுசெய்து கொஞ்சம் அர்த்தம் உள்ளதா பேசுங்க, சரிங்களா? ரைட். முதல் காரியம் கத்துக்கிட்டோம், தேடாமல் தேடினான். இதே ஸ்டைலில் போட்டான். அடுத்தது கண்டுபிடிங்க பார்க்கலாம். 4வது வசனத்தை வச்சு பார்ப்போம். அந்த வார்த்தையை மாத்திரம் யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, நடவாமல். ஆஹா, அவ்வளோதாங்க, பைபிள் ஸ்டடி முடிஞ்சு போச்சுங்க. நடவாமல் நடந்து கொண்டான். புரிஞ்சா? ஆப்போசிட் வேர்டு தெரியுதா? ஏமா படிச்சவங்க தானே எல்லாம். ஏமா தமிழ்ல தான் சொல்றேன். டு நாட் வாக். ஓகே, டிட் நாட் வாக். அவன் நடவாமல் he walked, நடந்து கொண்டான். நடக்கிறதுனா காலில் இல்லை, பிஹேவியர், செய்கை, கேரக்டர். சரியா? நடக்கிறதுனா காலில் இல்லை. இப்ப எப்படி நடக்கலன்னு வாசிங்க. உலகம் இஸ்ரவேல்னா சுத்தி இருக்கிறவன், சுத்தி இருக்கிறவன் சொல்றபடி நடக்கல. இன்னைக்கு இந்த ஃபேஷன்லாம் வந்துருச்சு, கல்ச்சர்னு வந்துருச்சு. ஆமா, கலாச்சாரம் வந்துருச்சு. எல்லாரும் செய்யறாங்க. இதுல என்ன தப்பு? உலகத்தின்படி போட்டிருக்கல, ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. உலகத்துக்கு ஒத்த எல்லா வசனம்லாம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் செய்யும்படி நடக்கல. என்ன சுத்தி உள்ளவன் செய்யறான், நான் செய்யக்கூடாது. சரி, அப்படி நடக்காம எப்படி நடந்துக்கிட்டான்? தேவனுடைய கற்பனைகளின்படி முதல்ல ஜெபத்துல தேவனை தேடணும். சரியா? புரியுதா? ஜெபத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? பி. இப்ப ரெண்டாவது தேவனுடைய கற்பனை என்னது? பைபிள். புரியுதுங்களா? முதல்ல ஜெபம், ரெண்டாவது வேத வாக்கியம்.
அப்ப வேத வாக்கியங்கள் நடந்து கொண்டானா என்ன பண்ணியிருப்பான்? வேதத்தை, அந்த நாட்கள்ல இருக்கிற ஆகமத்தை படிச்சிருப்பான். அப்ப பைபிள் கிடையாது, ஆகமங்கள் தான் இருந்துச்சு. மோசே எழுதுன 5 ஆகமங்கள் இருந்துச்சு, அதை படிச்சிருப்பான். அப்ப அந்த ஆகமங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படிதான் நடந்துக்குவேன். என்னை சுத்தி இருக்கிறவன் நடந்துக்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். கவனிச்சிங்களா? இப்ப சொல்லுங்க, பைபிளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? பி. பிரேயருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? பி. ரெண்டையும் சேருங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன அமைதியா சொல்றீங்க? பிபி. பிபி இருக்கா? இந்த பிபி இல்ல, இந்த ஆவிக்குரிய பிபி இருக்கணும். இந்த ரெண்டும் தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றதல்ல ஃபவுண்டேஷன். நல்ல கவனிங்க, இததான் ஆழமா நம்ம கத்துக்கணும். இததான் யோசபாத் பண்ணான். ஜெபத்துல ஆண்டவரோட உறவு வச்சுக்கிட்டான், சரிங்களா? ஆண்டவர்கிட்ட பேசினா ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு என்ன பண்ணான்? அவருடைய புத்தகங்கள்ல ஆகமங்கள்ல வாசிச்சு அதன்படி நடந்து கொண்டான். இப்ப தெரியுதா? ராஜாவானோன்னு உண்மையை சொல்ல, ராஜான்னு நிறைய வேலை இருக்கும்லங்க, பெரிய பொறுப்புங்க, பிஸியா இருப்பானா இல்லையா? இன்னைக்கு கேட்டா எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஜெபம் இல்ல, பைபிள் தியானம் இல்ல. ஐயோ, கொடுக்குற ரீசன் பாத்தீங்களா? ஒரு ராஜாவா இருந்து யாரை தேடினா? ஏன் என்ன ராஜாவா உயர்த்தினார்ல, அவருக்கு நான் நன்றி சொல்லணும்ல, நன்றியோட வாழணும்ல. அப்ப அவரை தான் தேடுவேன். ரெண்டாவது அவருடைய புத்தகத்தை என்ன பண்ணுவேன்? நான் படிச்சு அவர் என்ன சொல்றாரோ அப்படிதான். இதுதாங்க நன்றி, உண்மையான நன்றி வெளிப்பாடே இதுதான். இன்னைக்கு நம்மளை பாதிக்கிறதுன்னு சொல்லுங்க, நம்ம பார்க்கிற சீரியல். ஆமா, ஏன்னா அதெல்லாம் உலகம் தானே. ஒரு நடிகையை பார்க்கறது கஷ்டமா இருக்கு. ஒருத்தனுக்கு 3, ஒருத்தனுக்கு 2, எத்தனை கல்யாணம்னே தெரியல சிலவங்களுக்குலாம். வாழ்க்கை முறையே சரியில்லை. இதை தான் நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்மளை என்ன பண்ணுது? சுத்தி இருக்கிறது நம்மளை ஸ்குவீஸ் பண்ணுது. ஆனா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் பண்றான், அவன் பண்றான், இவங்க சர்ச்சு, இதுல வேற கேட்கறது. ஏன் அவன் பண்ணலையா? ஏங்க அவன் பண்றது நான் பண்ணக்கூடாதுங்க. வேதத்துல போட்டிருக்கா, கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இப்ப புரியுதா? நன்றி சொல்றேன் என்னன்னு தெரியுதாமா? முதல்ல என்ன பார்த்தோம்? பாகால்களை தேடாமல் தேவனை, கொஞ்சம் பேசுறீங்களா? பாகால்களை தேடாமல் தேவனை தேடினான். தெளிவா புரியுதாமா? ரெண்டாவது என்ன பண்ணாரு? ஹலோ, நெகட்டிவா சொல்லிட்டு பாசிட்டிவா சொல்லுங்க. இஸ்ரவேலின் செய்கைகளின்படி நடவாமல் தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். மூணாவது பார்க்கலாமா? இந்த ரெண்டும் கிளியர் ஆயிடுச்சா? நல்லா கவனிங்க, கேட்டுட்டு போயிடக்கூடாது. நடைமுறை வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்தணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஓகே நன்றி எழுதின குணம். மூணாவது, 6வது வசனம். 6வது வசனம் முதல் லைன் மாத்திரம். இதுல பிடிச்ச வார்த்தை ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. 6வது வசனத்துல முதல் லைனை படிச்சாங்கல்ல, அதுல பிடிச்ச வார்த்தை என்ன? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. நான் எதிர்பார்க்கிற வார்த்தை வரல. ஹலோ, ஒரே ஒரு வார்த்தை அதுல இருக்கா? அதுல இருக்க 6வது வசனத்துல. யார் சொன்னது? இருதயம். அம்மா, வெரி குட்மா. இன்னைக்கு இதாம்மா தேவை. கேட்டா இதயம் என்கிட்ட இல்லைங்கிறான், அவள்கிட்ட கொடுத்துட்டானா, நீ இல்லை. இன்னைக்கு வர்ற சினிமாவும் எல்லாம் எதை தெரியுமா எதிர்க்காது? லவ் தான். உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், ஆனா உங்களோட பிள்ளைங்களோட இன்னொரு பகுதி உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் 2 சிம்மு வச்சிருக்கோம். ஒரு சிம்மு தான் அம்மா அப்பாவுக்கு தெரியும், இன்னொரு சிம்மு போடலாம். அந்த சிம்மில் பிள்ளைங்களெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்து வளர்க்கணும். ஹார்ட். உண்மையை சொல்றேங்க, ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா நம்ம இதயத்தை யாருக்கு கொடுக்கணும்? உற்சாகம் கொண்டதுன்னா ஒன்றும் இல்லை. இங்கிலீஷில் போட்டிருக்கு, he devoted his heart completely to the Lord Yahweh. தான் இதயத்தை முழுசுமா யாருக்கு கொடுத்துட்டான்? அவருடைய வழின்னு போட்டிருக்கா, வழின்னு போட்டிருக்கா. இப்ப சொல்ல, ஏன் வழி? தனி வழிலாம் இல்லை, சரியா? ஆமா, ஏன் வழி? அவர் வழி. அப்பதான் இதயத்துல யாருடைய வழியை வச்சிருக்கான்?
ஜீசஸோடைய ஆண்டவருடைய வழியை, ஓகே, யெகோவா தேவனுடைய வழியை வச்சுக்கிட்டு அவர் வழியில தான் இதயத்தை கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டான். இன்னைக்கு நிறைய பிசாசு பண்றது என்னன்னா இதயத்தை டிவைட் பண்ணிடுறான். பைபிளில் சொல்லியிருக்குல்ல, உன் முழு போட்டிருக்கா, ஆண்டவர் அன்பு கூறுறதுன்னா முதல்ல முழு இருதயம், ஹார்ட். பார்த்தீங்களா, யோசபாத் நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் பார்த்தீங்களா? உன் இதயத்தை அவருக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. அவருடைய வழியில் தான் உன்னுடைய இதயம் உற்சாகம் கொண்டது. அப்போ இதயத்தில் யாருடைய வழி தான் உயர்ந்திருக்கு? சரி, அதனால உயர்ந்திருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணான்னு போட்டிருக்கு. வாசிங்க 6வது வசனத்துல. போதும் 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 போதும். எதை இதயத்துல வச்சுக்கணுமோ பேசு, அதை வச்சுக்கிட்டு எதை அகற்றணுமோ அதை அகற்றுனா. இப்ப புரியுதா? He removed. நல்ல ஆத்லெட் ஓடுறவங்களை பார்த்தீங்கன்னா, கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸை லைட்டாக போட்டிருப்பாங்க, ஷூ லைட்டாக போட்டிருப்பாங்க, மொட்டை கூட அடிச்சிருப்பாங்க. என்னென்னலாம் வெயிட்டாக இருக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்? அப்போ தான் வேகமாக ஓட முடியும். எபிரேயர் 12:1 போட்டிருக்கா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் அது வேகமாக ஓடக்கூடாது, ஆவிக்கிற வாழ்க்கையில் பொறுமையாக ஓடணும். எதெல்லாம் தள்ளணுமோ, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம், இன்னொன்று பாரம், இந்த ரெண்டையும் தள்ளிட்டு தான் ஓடணும். இதயத்தை கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு, இதயத்தில் எது வைக்கல, மேடைகள், விக்கிரக தோப்புகள் எதுவும் இல்லை. இது ஹையா இல்லை, அவனுடைய இதயத்தில் இருந்தது ஆண்டவருடைய வழிகள். உண்மையை சொல்லுங்க. இந்த லவ் பண்ணுறவங்களாம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? என் இதயத்தை உன்கிட்ட கொடுத்துட்டேன். உண்மையாக ஆண்டவரை லவ் பண்ண என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இதயம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். சரியா? இதுதாங்க நன்றியுடைய வெளிப்பாடு. 3வது வெளிப்பாடு இதுதான். சரியா? 4வது பார்த்து முடிச்சிடலாமா? ரைட், 4வது பாருங்க. இப்போ ஒன்று சொல்லிடுறேன். இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவன் ஆண்டவரை நல்லா அனுபவிச்சான். எப்படி அனுபவிச்சான்? ஆண்டவரோட பேசினா, ஆண்டவர் பேசுறத கேட்டு நடந்துக்கிட்டான். 3வது இதயத்தையே கொடுத்துட்டான். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நன்றியோட உச்ச கட்டம் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய ராஜா கையில வேத புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா திரிஞ்சு தான் கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ், பிரபுக்கள்லாம் இருக்காங்கல்ல, வாங்கடா, எல்லாரையும் கூப்பிட்டு யூதா பட்டணங்கள் எல்லா இடத்துலையும் போய் திரிந்துன்னு போட்டிருக்கு. எல்லா பட்டணங்களும் திரிந்து, வண்டிலாம் கிடையாது, அப்ப திரிந்து நடந்தே போய் வெக்கம் பார்க்கல. இன்னைக்கு படிச்சா உடனே படிச்சிட்டோமா? திரிந்து எங்கும் உபதேசம் பண்ணினான். தான் அனுபவிச்சதை மற்றவங்களுக்கு சொல்றான். அப்ப கடைசி அன்புடைய வெளிப்பாடு என்னன்னா, ஆண்டவருக்காக செய்யற ஊழியம். வெளியே இறங்கணும். இந்த 4 சவுத்துக்குள்ளே ஆராதனை பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது, வெளியே போகணும். ஒரு சபை வளர்ச்சி எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? ஒரு ஐக்கியத்தோட வளர்ச்சியை, எத்தனை மிஷினரி, எத்தனை ஊழியக்காரவங்க இந்த சபையிலேருந்து வெளியே போயிருக்காங்கிறது தான் சபையோட வளர்ச்சியை. ஊழிய எத்தனை பேர் வராங்க? கூட்டத்துக்கு 500 பேர் வந்தாங்க. அதெல்லாம் வளர்ச்சி கிடையாது. கூட்டத்தை கூட்டலாம், தாராளமாக கூட்டலாம். வர்றதுக்கு டெக்னிக்கலாக இருக்கு. கூட்டத்துக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு டெக்னிக்கலாக நிறைய வச்சிருக்காங்க. It is not the crowd, it is not the seating capacity, but the sending capacity. பாருங்க, இறங்கிட்டான். எங்க ராஜாங்க எவ்வளவு பெரிய போஸ்டுமா? எங்க இறங்கியிருக்கான்? தெருவில் இறங்கிட்டான். கையில வேத புஸ்தகத்தை வச்சுக்கிட்டான். ஆஹா, இன்னைக்கு வாயை துறக்கிறதுக்கு வெக்கம், வெளியே ஊழியத்துக்கு போறதுக்கு வெக்கம். உண்மையை சொல்லுங்க, கோச்சிக்காதீங்க, நான் உங்களை கண்டம் பண்ணல. கடைசியா யாருக்கு சுவிசேஷத்தை உண்மையா சொன்னீங்க? ஆராதிக்கிறீங்க, நல்லது. நன்றி சொல்றீங்க, நல்லது. எவ்வளவு பேர் ஆண்டவர் அறியாமல இங்கே இருக்காங்க தெரியுமா? திருச்செந்தூர் இங்கே தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே அவங்கெல்லாம் பார்க்கறது, நடந்து வரங்கும் போது மனசெல்லாம் வலிக்குது. இந்த பாரம் இருக்க வேணும். ஆவியிலே கலங்கின்னு சொல்லி பார்க்குறோம். பவுல் இந்த விக்கிரகங்களாம் நிறைஞ்சதை பார்த்தோன்னு
தயவு செய்து இந்த ஆத்ம பாரம் இல்லாம, சரியா? ஆண்டவரே, ஒருவேளை உங்களால சொல்ல முடியலனாலும், ஆண்டவரே இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், எப்படியாவது தடவையாகலும் ரட்சிக்கணுங்கிற பாரமும் வாஞ்சையும் இல்லாம நாங்களும் ஊழியம் செய்யறோம், இல்ல நாங்களும் சர்ச்சுக்கு போறோம் இல்லைங்க. இதெல்லாம் உண்மையான நன்றியின் அடையாளம் கிடையாதுங்க. கடைசி த லாஸ்ட் ஸ்ட்ரா, கடைசி என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றியோட கடைசி உணர்வு என்னன்னா, உண்மையான வெளிப்பாடு, அவருக்காக இறங்கி சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். நான் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும். கிறிஸ்டியன்ஸுக்குள்ளேயே சுத்தாதீங்க. கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுங்க, தப்பு கிடையாது, வர்றது ஒரு பண்டிகை தான். ஆனால் சுவிசேஷம் இப்போ மாத்திரம் இல்லை. கமான், பவுல் சொல்றாரு, பட்டணங்களும் கட்டுகள், பட்டணங்கள் தோறும் எனக்கு என்ன இருக்கு, கட்டுகளும் உபத்திரவங்களும் உண்டு. ஊழியம்னா இருக்கும், ஆனால் அவைகளை ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். இந்த வசனம் தான் சொல்ல மாட்டாங்க, 2 தான். ஒன்று, என் ஓட்டத்தை சந்தோஷமா நான் முடிக்கணும். சுவிசேஷம் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை பிரசங்கம் பண்ணணும். 2 தான். ஒன்று, என் வாழ்க்கை நான் சரியா ஓடி முடிக்கணும். 2வது, ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். திருப்பி உங்களுக்கு சவால் பண்ணிட்டா, கடைசியா எந்த கூட்டத்தில் சுவிசேஷத்தை அறிவிச்சு மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் சொல்லிட்டான். உயிர் மீட்சி கூட்டங்கிறாங்க, ஆவிக்குரிய கூட்டங்கிறாங்க, எழுப்புதல் கூட்டங்கிறாங்க, ஆராதனை கூட்டங்கிறாங்க. எதை காணும்? சுவிசேஷத்தை காணுமா? சுவிசேஷத்தை காணும். ஆண்டவருடைய சிலுவையை பத்தி, உயிர்த்தெழுதலை பத்தியும் பேசுறதே இல்லை. வர்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை சொல்லிட்டு ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஓடுறது இல்லைங்க, இல்லைங்க. நன்றியின் உணர்வை 4 காரியங்கள்ல யோசபாத் வெளிப்படுத்துறாரு. ஓப்பனிங்லாம் நல்லா பிகின் பண்ணார், அருமையா பிகின் பண்ணார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? தேவனை தேடினார், அவருடைய கற்பனையின்படி நடந்துகிட்டார், இதயத்தை ஆண்டவரை கொடுத்துட்டாரு. 4வது, எங்கும் தெரிஞ்சு என்ன பண்ணார்? உபதேசம் பண்ணினார். தனக்கு இருந்த பிரபுக்கள், இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் உபதேசம் பண்றார். சரி, உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஆத்லெட் ஒருத்தவங்க இருந்தாங்க, பிடி உஷா. தெரியுமா பிடி உஷா? யாரு ஓடுறவங்க? ஷைனி வில்சன் தெரியுமா? ஷைனி வில்சன் நல்லா ஓடுவாங்க. பிடி உஷாவுக்கு அப்புறம் அவங்க தான் வந்தாங்க. இப்போ கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஷைனி வில்சன் ஒலிம்பிக்ல ஓடினாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. ரேஸ்ல 200 மீட்டர் ரேஸ்ல இந்த அம்மா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. வந்தவன என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அந்த ஸ்டேஜ் இருப்பாங்கல்ல, 1 2 3 நிற்கணும்ல, ஸ்டேஜில் ஏறி மெடல் கொடுத்து அவங்கள ஹானர் பண்ண பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. we are sorry to inform, மனம் வருந்துகிறோம், ஷைனி வில்சனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸை நாங்கள் அவங்கள்ட்ட கான்ஃபிஸ்கேட் பண்ணுறோம், எடுத்துடுறோம், அவங்களுக்கு ப்ரைஸே இல்லை, சாரி அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, ஷைனி வில்சனுக்குன்னு எல்லாருக்குமே ட்ராக் போட்டிருப்பாங்க தெரியுமா, கோடு 1 2 3 போட்டிருப்பாங்கல்ல, அந்த ட்ராக்ல தான் ஓடணும். எந்த ட்ராக்ல ஓடக்கூடாது? அடுத்தவன் ட்ராக்ல ஓடக்கூடாது, உங்க ட்ராக்ல தான் ஓடணும். இந்த அம்மா ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சூப்பரா ஆரம்பிச்சது. பாதி தூரம் வரைக்கும் அவங்க ட்ராக்ல ஓடி, பாதி தூரத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்து ட்ராக்ல மாறி ஓடிட்டாங்க, வேகமா வந்துட்டாங்க. இதை அந்த சிசிடிவிலாம் பார்த்துருச்சு. ஃபுட்டேஜ் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டு டிஸ்குவாலிஃபைடு, தர முடியாதுன்ட்டாங்க. அந்த பரிசு திருப்பி வாங்கிட்டாங்க. யோசபாத்துடைய ஆரம்பமும் பார்த்தீங்கன்னா செம்மையா ஆரம்பிச்சான், அருமையான ஆரம்பம் இல்லை? இப்போ கேட்கும் போதே நமக்கு நல்லா இருக்குல்ல. ஆண்டவரை தேடுறாராம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்துக்கிறாராம், இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டாராம், ஆண்டவரை பத்தி யூதாது பட்டணங்கள் எல்லாம் போய் சொல்றாராம். நல்ல பிகினிங். பட் ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சு, குட் பிகினிங் டஸ் நாட் கிவ் கேரண்டி ஃபார் அ குட் எண்டிங். ஒரு நல்ல ஆரம்பம் நல்ல முடிவுக்கு கேரண்டி கிடையாது. ஏன்? ஓடி முடிக்கணும். இங்க பாருங்க, நமக்கு அருமையா அந்த இடத்தெல்லாம் கட்டி கொடுத்து நமக்கு நல்ல ஒரு, நமக்கு முன்னாடி ஓடி இருக்காங்க. எபிரேயர் ஆக்கியோன் எழுதுறாருல்ல,
அவருடைய முடிவை நன்றாய் கவனித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். யோசபாத்துடைய டேஞ்சரை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். நல்லா ஆரம்பிச்சாரு. he had a good beginning, முடியுமா? but a bad ending, மோசமான முடிவு. நல்லா ஆரம்பிச்சிட்டங்கிறதுக்காக நல்லா போவேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இடையில உலகம், மாம்சம், பிசாசு, இது மூணும் டைவர்ட் பண்ணுவான். என்கிட்ட படித்தவன் தான், பேரை சொல்ல விரும்பல, ரொம்ப ஃபேமஸான வர்ஷிப் லீடர். இப்போ உங்களுக்குலாம் அவன் பேரை தெரியும். பெங்களூரில் எஸ்ஐபிசியில் ஃபேக்கல்ட்டியாக க்ரீக் டீச் பண்ணப்போ ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தான். மீசை இல்லாமல் பாவமாக இருப்பான். இப்போயும் மீசை இல்லை, நல்லா தான் ஆரம்பித்தான். பேர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆணுச்சு, பாட்டு ஃபேமஸ் ஆணுச்சு. டப்பு 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 பணம் வர ஆரம்பிச்சிருச்சு, கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆள் மாறிட்டான், ட்ராக் மாறிடுச்சு. ஜாக்கிரதையாக இருக்கணும் கடைசி வரைக்கும். ஃபினிஷ் வெல், ஃபினிஷ் வெல், சரியாக முடிக்கணும். சரிங்களா? ஓடி ஓட்டத்தை முடித்து ஃபினிஷ் வெல். ஆரம்பம் நல்ல ஆரம்பம் தான். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான், ஆண்டவர் அழைக்கப்பட்டவங்க தான். பட் ஃபினிஷ் வெல், ஃபினிஷ் வெல். ஏன்னா 2 காரியத்தில் கோட்டை விட்டான். அதை மாத்திரம் சொல்லி முடிச்சுட்டான். வசனத்தில் 2 தெளிவாக போட்டிருக்கு, நீங்கள் வாசிக்க வேணாம். அதுக்கப்புறம் 2 அதிகாரங்களை வாசிங்க. அவன் பண்ண தப்பு என்னன்னா, 1, எல்லாரும் கவனிங்க, அவனுடைய பேட் ஃப்ரெண்ட்ஷிப். பொல்லாப்பு செய்கிற அகசியா. ஓகே, 2 ராஜா. அவனை அறிமுகப்படுத்தும் போது இந்த ராஜாவை பற்றி என்ன போட்டிருக்கு? பொல்லாப்பு செய்கிற. 2 ராஜாவோட கையை கோத்துக்கிட்டான். வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணைகள், அதான் ஆங்கிலத்தில் பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் கேரக்டர். யாரோட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள மாதிரிதான் நீங்களும் இருப்பீங்க. அதனாலதான் ஆலயத்துக்கு வாங்கங்கிறோம், கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்றோம். சரியா? போய் என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய உறவை சரியில்லாம, தன்னுடைய மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வேற பெண்களோட தவறான உறவுகள், நல்லா ஆரம்பிச்சாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. மோசமான ராஜாவோட போய் சேர்ந்துட்டான். 1 மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், 2வது மரைன் ரிலேஷன்ஷிப். மரைன்னா என்னன்னா கப்பல் கட்டுறது, பிஸ்னஸ் தப்பு இல்லைங்க, தாராளமாக பண்ணுங்க. ஆனா ஆண்டவருக்கு விரோதமா வாழ்ந்துக்கிட்டு என்னதான் நீங்க ஊழியம் பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த கப்பல்களை ஆண்டவர் உடைத்து போட்டார்னு போட்டுறது. ஆமாங்க, he broke all the ships. என்னை எல்லாமல் உங்களால் செஞ்சான நீங்க செய்யுங்க. நீங்க எதை செய்றீங்களோ அது ஒண்ணுலாம் ஆக்குவார். கப்பல்களை உடைச்சிட்டார். ஏங்க நல்லா ஆரம்பிச்சாங்க, அருமையா ஆரம்பிச்சான்ல. ஆண்டவருக்கு விரோதமா போனோன்னு அவனுக்கு விரோதமா ஆண்டவர் கமான் செயல்பட்டார. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர், தேவனிடத்தில் சேராதீங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேர மாட்டார். அவ்வளவுதான். அது அப்படி உள்டாவா வாசிக்கணும். ஆண்டவர்கிட்ட சேரல, நோய் வந்துருச்சான். ஆண்டவரை தேடாம யாரை தேடினானா? பரிகாரிகளை, டாக்டர்ஸ, பிசிஷியன், மந்திரவாதிட்ட போயிட்டான், சூனியக்காரன் போயிட்டான். பாத்தீங்களா? யோசபாத் உனக்கு என்னடா ஆச்சு? நல்லா ஆரம்பிச்சியே. தவறான உறவுகள் எங்க கொண்டு போகுது பாத்தீங்களா? ஆண்டவரை விட்டுட்டு செய்யற காரியங்கள்லாம் எங்க கொண்டு போகுது பாத்தீங்களா? கடைசியில் அவன் மரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்குக்கா. மோசமான வியாதி வந்து முடிங்க, ஆண்டவர் இல்லாம செத்து போயிட்டான். ஐயோ, ஆண்டவர் இல்லாம செத்து போயிட்டான். நல்ல அருமையான பாட்டு, கூடவே இரும் என் இயேசுவே. நல்லா சொல்லாங்க. உறவுகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா நம்ம வாழ்க்கையை காத்துக்கணும். கடைசியில விட்டுட்டான், வியாதி வந்துச்சு. ஆமா, ஆண்டவருடைய சாபம் இந்த பூமியில இருக்குமா? இருக்குமே. நியாய தீர்ப்பு வந்து இனிமே நடக்க போற நியாய தீர்ப்பு நடக்கும். கமான்,
இப்பையும் நியாய தீர்ப்பு நடக்கும். ஆமா ஆமா, now and then. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த பண விஷயத்துல இருக்கவங்களோட பிள்ளைங்களெல்லாம் பாருங்களேன், சபிக்கப்பட்ட பிள்ளைங்களா இருப்பாங்க. ஒன்றும் குழந்தை இருக்காது, இல்லைன்னா குழந்தை பிறந்தாலும் அந்த பொண்ணும் பிள்ளையும் ஒழுங்கா இருக்காதான்றக்குள்ள. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதே மாதிரி வாழ்க்கை சரியில்லாத ஊழியம் செய்யறவங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை பார்த்து அழகா கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து யாரையும் குற்றம் சொல்றதுக்காக சொல்லல, அந்த சாபம் குடும்பத்தில் வந்துடும். ஆமா, தெரிஞ்சிடும். அதனால யோசபாத் கடைசியில் ஆரம்பிக்கும் போது கிரீன் சிக்னல் ஆரம்பிச்சான். இப்ப சொல்லுங்க, முடிக்கும் போது என்ன சிக்னல்ரா? ரெட் சிக்னலை போட்டான். அடப்பாவி, கிரீன் சிக்னல்ல போட்டுட்டு வண்டியை ஓட்டலான்னு ஓட்டிட்டு போனவன் ஒழுங்கா ஓட்டி இருக்கணும். ரெட் சிக்னல் வந்தோடனே நின்று இருக்கணும். நான் எதுக்கு ரெட் சிக்னல் நினைக்கணும்? இது ஏன் பல்சர் 220 நான் புதுசா வாங்கினேன், நீ என்னடா சிகப்பு போடுறது அப்படின்னு நீ ஓட்டலாம். ஆனா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடும். அவ்வளவுதான். நல்லா ஓட்டினாலே இடிக்கிறாங்க. அடிச்சிட்டான் ரெட் லைட். ஆண்டவர் இன்னைக்கு 2 காரியத்தை சொல்றார். நன்றி உள்ளவங்களா இருக்கணும்னா, ஒன்று கிரீன் லைட், அவரோட கூட அவர் வார்த்தையை தியானம் பண்ணி கீழ்ப்படிங்க. இன்னைக்கு கீழ்ப்படிதலை பத்தி பேச மாட்டேன். எனக்கு ஒரு வசனம் சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆராதிச்சா ஆசீர்வதிப்பார்னு பைபிள்ல எங்க போட்டிருக்கு? இந்த யாராவது இந்த ஆராதிச்சு ஆசீர்வதிப்பார்னு சொன்னா நம்பாதீங்க. கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம்னு சொல்லணும், நம்புங்க. ஆமா, எரிகோ கோட்டை எப்படி விழுந்துச்சுங்கிறீங்க? ஏக்கா படிக்க மாட்டியாக்கா ஒழுங்கா புக்க? துதியினால விழுந்துச்சுன்னு நீங்க இலைய மாத்திரம் தான் ஆட்டுறீங்க, பச்சை இலைய. ஆனா அந்த துதிக்கு உள்ள இருக்க வேற ஏன் பார்க்க மாட்டீங்க? யோசுவா தானே அதுல இருந்துச்சு. யோசுவா 1ஆம் அதிகாரத்துல படிக்க மாட்டீங்களா? யோசுவாவுக்கு இருந்த பழக்கம் என்ன தெரியுமா? அதிகாலையில யோசுவா அதிகாலமே எழுந்துன்னு 6 அதிகாரத்துல கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல வருது. He had a disciplined morning waking up. காலையிலே காலை கிடையாது, அதிகாலையிலே யோசுவா எழுந்து எங்க போனா? இஸ்ரவேலை நடத்தல, தேவனை தேட போனா. தேவன் பிளான் போட்டு கொடுத்தாரு. யோசுவா 1ல போட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாதுரா. இரவும் பகலும் என்னன்னா அது வந்து மெட்டபாரிக்கல் வே. இரவும் பகலும்னா பைபிளை கையில வச்சுக்கிறது இல்லை. காலையில நீ தியானம் பண்ணு. அந்த தியானம் அந்த நாள் ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மெட்டபாரிக்கலா டே அண்ட் நைட்னு போட்டிருக்கு. சரியா? இரவும் பகலும் தியானிக்க கவனமாயிரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய். அதுதான் ரூட்டு. இந்த ரூட்டை விட்டுட்டு இலைய போட்டு ஆட்டுறது, துதி விடுவோம். அந்த பிளானை போட்டு கொடுத்தது யார்? உண்மையை சொல்லுங்க. அந்த நாள்ல அந்த டேல போய் யோர்தான் நதி கட்டாயம் அது வழியா போகணும். யோர்தான் நதி போறதுக்கு முன்னாடி யோசுவா அன்னைக்கு காலைல எழுந்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் சொன்ன கேட்டிருப்பாரா? இப்ப யோர்தான் நதி பிளானை போட்டு கொடுத்தது யாரு? யோசுவாவா? ஆண்டவருங்க. ஏங்க 7 நாள் சுத்தி வாப்பான்னு சொன்ன பிளான் யாரு? ஆண்டவர். தட் வாஸ் நாட் த பிளான் ஆஃப் ஜாஷுவா. ஆண்டவருடைய பாதத்துல அதிகாலமே ஏஞ்சி காத்திருந்தப்ப பிளான் போட்டு கொடுத்தாரு. இதை யாரும் எம்பசைஸ் பண்ண மாட்டாங்க. வேற விட்டுட்டு இலையாட்டுறது, துதி உழுவும். எங்கேயாவது பவுல் இயேசு ஒரு இடத்துல எனக்கு உபதேசம் சொன்னதா காட்டுங்க. துதிச்சா பிரச்சனை சரியாயிரும்னு எனக்கு சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். தயவு செய்து முதிர்ச்சி உள்ளவங்களா இருங்க. துதி தப்பு கிடையாது, தாராளமா துதிங்க. ஆனா கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம், கீழ்ப்படிதலே உத்தமம், பலியை பார்க்கிலும். என்ன பலி? இதான் ஆராதனை பலி, உதடுகளின் ஸ்தோத்திர பலி. அதை விட கீழ்ப்படிதல் உத்தகம். அதனால நல்ல கவனிங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசங்கங்கள் மனம் திரும்புதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் தேவனுக்கு நேராக வழிநடத்தணும். நான் அங்க போனேன் இங்க போனேன் இதெல்லாம் வேண்டாங்க நமக்கு. நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கர்த்தராக இயேசுவை கிறிஸ்து என்றும் எங்களையோ அவர் நிமித்தம் ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறோம். We don't preach ourselves. We preach Christ the crucified. இதான் என் இதயத்தின் பாரம். அதனால சொல்லி முடிக்கிறேன். யோசபாத்தை ஆண்டவர் நன்றியின் அடையாளமாக எல்லாருக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அவர் செய்த அந்த 4 காரியத்தை செய்வோம். அதற்கு பிறகு அவர் செஞ்சதை நம்ம
செய்ய வேண்டாம். இந்த 4 காரியத்தை செஞ்சதுனால ஆண்டவர் என்ன 4 பண்ணார்னு சொல்லி முடிச்சிருட்டா, என்னமோ சொல்லுவாங்களே, என்ன குட்டி தாய் 5 அடி பாஞ்சா, எனக்கு சரியாதில்லை, குட்டி 16 அடி பாயும். இவன் 4 காரியத்தை பண்ணோன்னு ஆண்டவர் என்ன சும்மா விடுவாரா? வைராக்கிய வாஞ்ச உள்ளவர்ல நீங்க இந்த அளவுக்கு வைராக்கியம் பாராட்டி அவர் பேசுறதை கேட்கறீங்க, நீங்க அவர்கிட்ட பேசுறீங்க, உங்க இதயத்தை கொடுத்துட்டீங்க, அவருடைய வழியில நடந்து அவருக்கு ஊழிய செய்றீங்க, சும்மா விடுவாரா? 4 ஆசீர்வாதம், செமையான ஆசீர்வாதம். 3வது வசனம் படிங்க, முதல் லைன் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம். போதும் போதும். Lord was with Jehoshaphat. முதல் காரியம் ஆண்டவர் பண்ணது என்ன தெரியுமா? நான் உன்னோட இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, ராஜா நான் எதனால் விசேஷித்தவன், நீர் என்னோட இருப்பதேனா. இப்ப தெரியுதா யாரோட ஆண்டவர் இருப்பாருன்னு? புரியுதுங்களா? இந்த 4 காரியம் செஞ்சீங்கன்னா கட்டாயம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களோட இருப்பார். மற்றவங்களோட அவனோட கர்த்தர் இருந்தாருன்னு. கர்த்தர் யோசபாத்தோட இருந்தார், தூதர்கள் அனுப்பல. இல்ல, the Lord chose to be with Jehoshaphat. நான் உன்னோட இருப்பேன்டா. 2வது 5வது வசனம். He established his kingdom. அவன் ராஜா தானே, ராஜ்யம் இருந்துச்சுல்ல. அப்ப அவன் கையில இருக்கிற காரிய ராஜ்யத்தை என்ன பண்ணாரு? எஸ்டாப்ளிஷ்னா ஸ்ட்ரென்த்னா பிளஸ் பண்ணாரு. இங்க பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டான்னு சொல்ல வரல. இந்த 4 காரியத்தை செஞ்சீங்கன்னா நீங்க ஆசீர்வாதத்தை கேட்க வேணாமா? அவரே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எஸ்டாப்ளிஷ் his handiwork. அதனால தான் சங்கீதம் 90ல மோசே ஜெபம் பண்றார், கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிரும், உறுதிப்படுத்தியறலும். அவனுக்கு ராஜ்யம் இருந்துச்சு, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். உங்களுக்கு வேலை இருக்கா, ப்ரமோஷன் கொடுப்பார். பிசினஸ் இருக்கா, த்ரைவ் பண்ண வைப்பார். ஆசீர்வாதத்தின் தேவன் தான். பாருங்க. ஆமா, இதோட வெளிப்பாடு எப்படின்னு பார்க்கலாமா? 3வது செம்ம ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஒருத்தர் கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. வாசிங்க 5வது வசனத்துல. யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை, இவன் போய் கேட்டானா, காணிக்கை கொடுப்பா, கொடுப்பா, உங்கள் மடியிலே கமான் சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை தேடி வரும், நீங்க தேடி போக வேணாம். இவன் போல யூதா கோத்திரத்தில் எல்லாரும் இவனுக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்ததுனால. அந்த லைனை வாசிமா, அடுத்த லைன். அவனுக்கு இருந்ததுன்னு போல இன்க்ரீசிங், மிகுதியா இருந்தது. உண்மையை சொல்லுங்க, ஐஸ்வர்யம். இன்னொன்னு, அவனுக்கு கனம், ரெஸ்பெக்ட், ஹானர். கவனிச்சிங்களா? எது தேவையோ அதை எப்படி கொடுப்பாரு? கமான், அதிகமா மிகுதியா கொடுத்தாருங்க. ஏன்? எனக்காக வைராக்கிய வாஞ்சையா பண்ற உனக்கு நான் தாரேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறாருங்க. 1 யோசபாத்தோட இருந்தார், 2வது அவனுடைய ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார், 3வது கமான் அவனுக்கு காணிக்கையெல்லாம் வந்துச்சு, அவனுக்கு ஐஸ்வர்யம் கனம் மிகுதியா இருந்துச்சு. கவனிச்சிங்களா? ஆண்டவருடைய பிளஸிங்கை தெளிவா பார்க்கலாங்க நம்ம வாழ்க்கையில. இந்த 4 இருந்துச்சுன்னா ஆண்டவர் இந்த 4ம் செய்வார். 4வது பார்த்து முடிக்கலாமா? கடைசி 10வது வசனத்துல போட்டிருக்கு, ஒருத்தம் கூட அவரோட யுத்தம் பண்ண வரல. யோசபாத்தோட யாரும் யுத்தம் பண்ண வரல. என்ன அர்த்தம்? யுத்தத்துக்கு ஆப்போசிட் என்ன? சமாதானம். there was absolute peace. சண்டை இல்லைங்க, சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, சமாதானம். ஆண்டவருடைய சமாதானம் அங்க இருக்குது, ராஜ்யத்தில் இருக்கு. அவன் என்ஜாய் பண்றான். எல்லா தேசங்கள்லயும் சண்டைமா தெரியல. உங்க வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, வீட்டுக்கு வந்தாதான் தெரியும். இங்கெல்லாம் தேவதை மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஐயோ, அங்க வாயை திறந்தோ, ஐயோ இதா இந்த வாயா, இதுதானே அங்க அந்நிய பாஷை பேசினுச்சு, அது நல்ல வாயி. வேணாம் வேணாம், ஆமா ஆமா, வேண்டாங்க வேண்டாங்க. யாரும் யுத்தம் பண்ண வரல. ஏன் தெரியுமா? யோசபாத்தை பார்த்தா சும்மா அதிர்துல நடுங்குது. வேணாண்டா, அந்த வழியா போவாத, வேணாம். டைலாக் தேவை இருக்க. ஆமா, வேணாம் வேணாம் சார். ஆமா, வாரு வரல. ஏன்? அவரோட யார் இருக்கா? கர்த்தர் அவனோட இருக்கிறாரு. அவன் வாழ்க்கையை பார்க்கறாங்க. அவன் ராஜ்ய பாரம் திடமாகுது. கமான், அவனுக்கு வெள்ளியும் பொண்ணும் கமான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கிறவன் என்ன ஆயிட்டான்?
சென்னை லாங்குவேஜ் டர் ஆயிட்டாங்க. டேய் இவங்கிட்ட போகாதரா, அவன் தேவன் நம்மள போற்றுவாரா. ஒருத்தம் கூட சண்டைக்கு போலையா, அங்க தெளிவா போட்டிருக்கு. யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். தெரியுதா? ஒன்னே ஒண்ணுமா ஐயா, இந்த 4 காரியத்தை மாத்திரம் நறுக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. இதை மாத்திரம் நீங்க உண்மையா செய்யுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை கட்டாய உத்தமமும் நேர்மையும் நம்மை காக்க கடவுள். உயிர் பெறுவீர் ஒன்று கொடுவீர் உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்.